நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் சம் வரையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 ஃபிஃப்த் சம். if cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta is equal to 1. அதாவது இந்த given கண்டிஷனை கொடுத்து இந்த ரெண்டு கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. prove that அல்லது show that அப்படினா left hand is equal to right hand side ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த given conditions கொடுத்திருக்காங்க. இந்த given condition கொடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 sin squared alpha sin squared beta. Next என்ன செகண்ட் கண்டிஷன் இருக்காங்க? cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 alpha divided by sin squared alpha is equal to 1. அதாவது இந்த given conditions கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஆன்சரையும் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி? left hand is equal to right hand side, right hand is equal to left hand side. எப்படி நாம ப்ரூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க given condition நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கோ. trigonometry பொறுத்த வரையும் அந்த trigonometry formulas அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா போதும். என்ன மெத்தட்ல நீ சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த சம்ம பொறுத்த வரையும் ஒவ்வொரு ஸ்டாஃப் பொறுத்த வரையும் வே ஆஃப் டீச்சிங் ஸ்டைல் மாறும். என்ன காரணம் அப்படின்னா trigonometry இப்படித்தான் சால்வ் பண்ணணும் கிடையாது, எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு அந்த ஃபார்முலாவை எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உனக்கு தேவை ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க given conditions கொடுத்திருக்காங்க. given cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta is equal to 1. இது given condition. இப்ப இந்த given condition நான் என்ன பண்றேன் பாருங்க, LCM எடுக்கிறேன். LCM நான் மீன்ஸ் என்னது? கிராஸ் மல்டிபிள் பண்றேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணா cos power 4 alpha என்னது? sin square beta இந்த டேர்ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணி இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணனும். cos power 4 alpha இத பண்ணி மல்டிபிள் பண்ணா sin square beta. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆல்ரெடி என்னது? sin power 4 alpha இத மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? cos square beta. next numerator மல்டிபிள் பண்ணி denominator பண்ணுங்க. cos square beta sin square beta அப்ப இது என்ன வரும்? cos square beta sin square beta. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ என்ன பண்றோம்? கொடுத்திருக்க given term LCM எடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டே வாங்க ஸ்டூடண்ட்ஸ். கொடுத்திருக்கிறது LCM எடுக்கணும். இதை கொண்டு இங்கே மல்டிபிள் பண்றோம். இந்த டினாமினேட்டர் இங்கே மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இத பாக்கும்போது sin term இருக்கு, cos term இருக்கு. only for sin term இல்லனா cos term அப்படினது ஃபுல்லா நான் என்ன பண்றேன்? கொடுத்திருக்கிறது இப்போ இந்த கிடைச்சிருக்க ஆன்சரை ஃபுல்லா cos term மாத்த போறேன். எப்படி cos term மாத்துறது? trigonometry ரேஷியோ சொல்லிருக்கேன் ஆரம்பத்துல. என்னது? trigonometry ஐடென்டிட்டிஸ் நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன். என்னன்னா cos power 4 alpha அப்படியே வச்சிட்டு இத ஒண்ணும் பண்ணல. cos term கூட அப்படியே வச்சிட்டு இந்த sin term cos term மாத்த போறேன். sin square beta க்கு என்னன்னா sin square beta என்னது? 1 minus cos square beta. அதாவது cos power 4 alpha அப்படியே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த sin square beta க்கு 1 minus cos square beta. நெக்ஸ்ட் இந்த sin power 4 alpha இருக்கு பாத்தீங்களா? இந்த sin power 4 alpha நான் எப்படி பிரிக்கிறேன்? sin square தி whole square பிரிச்சிருக்கேன். sin square தி whole square. sin square க்கு என்ன போடலாம்? sin square க்கு 1 minus cos square alpha. ஏன்னா sin power 4 alpha எப்படி பிரிச்சிருக்கேன்? sin square alpha தி whole power பிரிச்சிருக்கேன். whole power பிரிக்கும்போது sin square alpha க்கு 1 minus cos square alpha ஒரு பவர் உள்ள மேல இன்டு என்ன இருக்கு? cos square beta இன்டு cos square beta is equal to. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த டேர்ம்ல sin டேர்மா cos டேர்மா மாத்துறேன். அப்ப trigonometry ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்றேன். இப்போ இந்த cos square beta அப்படியே பண்ணலாம். அப்படியே இருக்கு cos square beta அப்படியே இருக்கு. இந்த sin square beta க்கு என்ன அப்ளை பண்றேன்? 1 minus cos square beta. 1 minus cos square beta. சோ இது என்ன சார்? ஒண்ணுல மீட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா படிச்சு போயிடுது. sin square beta plus என்னது? cos square beta is equal to 1. சரிங்க? இதுல இருந்து என்னது? sin வேணும் அப்படினா cos அந்த சைடு வரலாம். cos வேணும் அப்படினா sin அந்த சைடு வரலாம். இந்த ஃபார்மட் என்ன? இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? இங்க θ க்கு பதிலா என்னது? ஆல்பா இருந்தா ஆல்பா, பீட்டா இருந்தா பீட்டா. நெக்ஸ்ட் ஈச் டேர்ம்ல மல்டிபிள் பண்ணுங்க. cos power 4 alpha இங்க மல்டிபிள் பண்ணனும். cos power 4 alpha இத பண்ணி மல்டிபிள் பண்ணா minus
cos power 4 alpha cos square beta. Okay students, next இது என்ன term இது நம்ம a minus b whole square format expand பண்ணலாமா? a minus b whole square format expand பண்ணா என்ன வரும்? a minus b whole square format இருந்துச்சா 1 ஸ்கொயர் பண்ணா 1. next a square சரிங்களா 1 ஸ்கொயர் பண்ணா 1. next cos square alpha ஸ்கொயர் பண்ணா cos power 4 alpha வந்தா அப்ப என்ன வரும்? மைனஸ் வர ஃபார்முலா பிளஸ் cos power 4 alpha. அப்ப a square plus b square minus 2ab 2 into a equal 1 b equal to cos square alpha into என்னக்கு ரிமைனிங் டேர்ம் cos square beta. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் உள்ள ஈச்ச மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? உள்ள மல்டிபிள் அப்ப என்ன வரும்? cos square beta இந்த பிளஸ் இந்த மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் இங்க ஒரு cos square beta இங்க ஒரு cos square beta அப்ப இது cos power 4 beta. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ல ஈச் டேர்ம் மல்டிபிள் பண்ணு. இந்த டேர்ம் வந்து ஈச் டேர்ம் மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? cos power 4 alpha minus cos power alpha cos square beta. next இந்த டேர்ம் வந்து ஈச் டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது cos square beta into 1 cos square beta plus cos square beta. next இத வந்து மல்டிபிள் பண்ணி cos power 4 alpha into cos square beta வரும் plus cos power 4 alpha into cos square beta. next இது பிளஸ் இது மைனஸ் minus 2 cos square alpha cos square beta equal to என்ன ரிமைனிங் இருக்கு? இங்க ஒரு cos square beta இருக்கு. வேற என்ன இருக்கு? cos power 4 beta. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் என்ன பண்றோம்? LCM எடுக்கிறோம். LCM எடுத்துட்டு இங்க என்னது இந்த sin term எல்லாம் cos term அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு உள்ள each term மல்டிபிள் பண்ணனும் ஆன்சர். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. இங்க ஒரு மைனஸ் cos power 4 alpha cos square beta இருக்கு. இங்க ஒரு மைனஸ் term, இங்க ஒரு என்னது பிளஸ் term. இந்த பிளஸ் இந்த மைனஸ் கேன்சல். நெக்ஸ்ட் இங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு cos square beta, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு cos square beta. அப்ப இந்த cos square beta அந்த cos square beta கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் சிம்பிள் கண்டுறதாமா என்னது? cos power 4 alpha இங்க என்ன இருக்கு? minus 2 into cos square alpha cos square beta equal to minus cos power 4 beta. ஓகே சோ இந்த டேர்ம் தான் இருக்கு. இந்த மைனஸ் டேர்ம் ஈக்குவல் உள்ள போடுறோம். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல ரெஃபரன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் டேர்ம் மைனஸ் ஆகும், மைனஸ் டேர்ம் பிளஸ் ஆகும். எழுதலாமா? இதுதான் என்ன வரும்? cos power 4 alpha இந்த மைனஸ் டேர்ம் என்ன இருக்கு? பிளஸ் டேர்ம் minus 2 into cos square alpha cos square beta equal to 0. நெக்ஸ்ட் நான் இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன் பாருங்க. இத நான் எப்படி எழுதுறேன்னா இது ஆல்ரெடி படிச்சிருக்கேன். cos square alpha minus cos square beta the whole square equal to 0. a minus b the whole square ஃபார்மட்ல இத எக்ஸ்பாண்ட் பண்ணா இந்த ஆன்சர் எப்படி? cos square alpha minus cos square beta the whole square. அப்ப a minus b the whole square ஃபார்மட் எழுது a square plus b square minus 2ab. அப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு? cos square alpha. அப்ப cos square alpha ஸ்கொயர் பண்ணா வரும் cos power 4 alpha. next b க்கு பதிலா இருக்கு cos square beta. cos power beta ஸ்கொயர் பண்ணா cos power 4 beta minus 2 into a க்கு பதிலா cos square. என்னது a க்கு பதிலா இருக்கு cos square alpha, b க்கு பதிலா இருக்கு cos square beta equal to 0. அப்ப இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பாண்ட் பண்ணா ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த பவர்ல இருக்க ஸ்கொயர் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். போத் சைடு இருந்து ரூட் எடுத்தா பவர் கேன்சல் ஆகும். அப்ப என்ன இருக்கும்? cos square alpha minus cos square beta equal to 0. நெக்ஸ்ட் இந்த நெகட்டிவ் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். அப்ப என்ன இருக்கும்? cos square alpha equal to cos square beta. இது ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? cos square alpha equal to cos square beta. கொடுத்திருக்க given கண்டிஷன்ல இருந்து cos square alpha இருந்தா நீ cos square beta ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த cos square alpha என்ன பண்ணலாம்? 1 minus sin square alpha 1 minus sin square alpha equal to cos square beta என்ன பண்ணலாம்? 1 minus sin square beta. இப்போ இந்த 1 1 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வருதுங்க?
sin square alpha is equal to sin square beta. இப்போ இது ஒரு ரிசல்ட். கொடுத்த given conditionல இருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் அப்படினா என்னது cos square alpha is equal to cos square beta, sin square alpha is equal to sin square beta. அதாவது sin square alpha ங்கிறது sin square beta னு போடலாம். sin square beta வந்து cos square alpha ங்கிறது cos square இது ஈக்குவல் னு ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கு அப்புறம் தேவையான ஆன்சர் ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 sin square alpha sin square beta. அதாவது ஒரு given condition கொடுத்து இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நான் ப்ரூவ் பண்ண போறேன். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to என்ன இருக்கு? sin power 4 alpha plus sin power 4 beta. இப்போ நான் இதை என்ன பண்றேன் பாருங்க. இத வந்து sin square தி alpha தி whole square பிரிச்சுக்கிறேன் plus sin square beta தி whole square பிரிச்சுக்கிறேன். ஏனா இந்த ஸ்கொயர் இந்த 4 வந்துருமா? இந்த ஸ்கொயர் 4 வந்துரும். இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினா உனக்கு என்ன ஞாபகம் வருது? பார்த்தோனே நமக்கு அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? a squared plus b squared is equal to a squared plus b squared is equal to என்னது? a minus b the whole square plus 2ab. சரியா? a squared plus b squared is equal to 9th ல படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? a squared plus b squared is equal to a minus b the whole square plus 2ab. So how to find இந்த ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணனும்? இல்ல a minus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. இந்த மைனஸ் டேர்ம் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது பிளஸ் டேர்ம் ஆயிடும். அந்த ஃபார்முலா படிச்சோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து நீங்க அப்ளை பண்ற பாருங்க. இந்த ஃபார்முலா இருக்கா? a க்கு பதிலா sin squared alpha, b க்கு பதிலா sin squared beta. அப்படியே அத சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்பா. அப்ப a க்கு பதிலா என்ன டேர்ம் இருக்கு? a க்கு பதிலா sin squared alpha, sin squared alpha. b க்கு பதிலா என்ன இருக்கு? sin squared beta plus 2 into a க்கு பதிலா sin squared alpha sin squared beta. Okay students, இப்ப sin squared alpha minus sin squared beta ஆல்ரெடி ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம். என்ன பண்ணிருக்கோம்? sin squared alpha வும் sin squared beta வும் ஈக்குவல். என்னது? sin squared alpha வும் sin squared beta வும் ஈக்குவல்னா இது ஈக்குவல் இதுனா ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இது ஈக்குவல்னா இங்க sin squared alpha கூட என்ன பண்ணலாம்? sin squared beta ன்னு போடலாம். அப்ப sin squared beta minus beta என்ன வரும்? 0 ஆயிடும். இல்ல sin squared beta கூட என்ன பண்ணலாம்? sin squared alpha ன்னு போடலாம். அப்ப sin squared alpha ன்னு போடலாம். sin squared alpha minus sin squared alpha என்னது? 0. அப்ப இந்த இடத்துல sin squared alpha க்கு பதிலா sin squared beta போடலாம். sin squared beta க்கு பதிலா sin squared alpha போடலாம். எப்படி போட்டாலும் இந்த இடத்துல 0 தான் வரும். உனக்கு என்ன தேவையான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? அப்ப 2 sin squared alpha sin squared beta. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். ரைட் ஹேண்ட் சைடு தேவையான ஆன்சர் வந்துச்சு 2 sin squared alpha sin squared beta. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்னது? ரைட் ஹேண்ட் சைடு. So first condition is proved. Next again second condition என்ன கொடுக்கறாங்க? Second condition क्वेश्चन என்னது? cos power 4 beta divided by cos squared alpha plus sin power 4 beta divided by sin squared alpha is equal to 1. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா left hand side is equal to right hand side ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இதே சேம் கண்டிஷன் left hand side இருக்கு. left hand side இருக்கு. left hand side cos power 4 beta இருக்குல, cos power 4 beta. அப்ப cos power 4 beta அப்படினா cos squared beta into cos squared beta பிரிச்சுக்கலாம். அப்ப பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாம். cos squared beta into cos squared beta ன்னு பிரிச்சுக்கலாம். அப்ப என்னது? கீழ பேஸ் ஈக்குவல் அந்த பவர் நம்ம ஆட் பண்ணலாம். அப்ப cos squared alpha அது cos squared beta cos squared beta பேஸ் ஈக்குவலா இருக்கு. பவர் ஆட் பண்ணா சேம் ஆன்சர் வருமா? மேக்ஸை பொறுத்தவரையும் நம்மளோட தேவைக்காண்டி இந்த ஸ்டெப்லாம் பண்ணலாம். சரிங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. மேக்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு டேர்மை ஆட் பண்ணி அதே டேர்மோட சப்ட்ராக்ட் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதே போல எந்த ஒரு டேர்மை மல்டிபிள் பண்ணி அதே டேர்மோட டிவைட் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சரி, நீ ஹையர் செகண்டரி போக போகன்னா ஒரு சில இடத்துல ஒரு சில கான்செப்ட் அப்ளை பண்ணாதான் உனக்கு ஆன்சர் வரும். அப்ப இந்த cos power 4 பீட்டாவை நான் எப்படி ரெண்டா பிரிச்சிருக்கேன்னா cos square beta into cos square beta ன்னு பிரிச்சுட்டு டிவைடட் பை என்னது? cos square alpha. நெக்ஸ்ட் அதே போல இந்த டேர்ம் cos power 4 சரியா sin இது sin power 4 beta. அப்ப இத பிரிச்சா என்ன வரும்? sin square beta into
sin square beta divided by sin square alpha. Okay students, அப்ப இந்த 4 பவர் உள்ள 4 ரெண்டு டேர்மா பிரிச்சேன், இந்த பவர் உள்ள 4 ரெண்டு டேர்மா பிரிச்சேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? cos square alpha equal to cos square beta. சரியா? அப்ப இந்த cos square beta க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? cos square alpha ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் sin square beta equal to sin square alpha. இப்ப இந்த sin square beta க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? sin square alpha ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த cos square beta க்கு பதிலா சொல்லுங்க, ஒரு டேர்முக்கு பதிலா cos square alpha, another term அப்படியே இருக்கு. cos square beta divided by cos square alpha. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலா ஒரு டேர்முக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப sin square beta க்கு என்ன சொல்லுனா? sin square alpha. அப்ப ஒரு டேர்முக்கு பதிலா sin square alpha into sin square beta divided by sin square alpha. இப்ப இந்த cos square alpha and cos square alpha கேன்சல், இந்த sin square alpha sin square alpha கேன்சல். அப்ப ரிமைனிங் உனக்கு என்ன இருக்கு? ரிமைனிங் cos square beta plus என்னது? sin square beta. அப்ப cos square beta plus sin square beta ன வேல்யூ என்னது? 1. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் ஆயிடுச்சா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த சமயம் இப்படி தான் நீ ப்ரூவ் பண்ணனும் தேவையில்லை. இதையும் எல்சிஎம் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். சரியா? எல்சிஎம் எடுத்து என்னது ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி கூட சம்ம ப்ரூவ் பண்ணலாம். இந்த மெத்தட் போட்டா உங்களுக்கு ஈஸியா வரும். அதாவது ட்ரிகோனோமெட்ரி பொறுத்தவரை தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க என்னது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கைட் யூஸ் பண்ணலாம், நீ வேற இடத்துல டியூஷன் போகலாம், இல்ல வேற ஸ்டாஃப் எதுவும் கேட்கலாம். சம்ம பொறுத்தவரையும் இந்த லெசனை பொறுத்தவரையும் என்னது நீ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். சரியா? அந்த என்ன மெத்தட்ல போட்டா ஈஸியா வரும்ன்றத அதை மட்டும் நீ பாரு. சரிங்களா? அந்த ஃபார்முலாஸை மக்கப் பண்ணிக்க. என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணிக்கோ. அந்த ஃபார்முலாவை எந்த லெவல்ல ஆப்டா இருக்கோ அந்த லெவல்ல அப்ளை பண்ணினா உனக்கு தேவையான ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்ப நெக்ஸ்ட் 5th சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, என்ன கொடுத்தாங்க? 5th சம் இந்த given conditions கொடுத்தாங்க. என்னது? இந்த given conditions கொடுத்துட்டு first condition left hand side equal right hand side ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. second condition left hand side equal right hand side ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. first இந்த given conditions எடுத்துட்டு LCM என்னது? இதை இங்கே கிளாஸ் பண்ணிடுங்க, இதை இங்கே கிளாஸ் பண்ணிடுங்க. LCM என்னது? cos power 4 alpha sin square beta plus sin power 4 alpha cos square beta is equal to cos square beta sin square beta. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த sin term வருது, cos term வருது, sin term வருது, cos term வருது. இந்த டேர்ம் எல்லாம் ஃபுல்லா sin term மாத்துறேன், இல்ல cos term மாத்துறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த sin term தான் cos term மாத்துறேன். சரி, நீ cos term தான் sin term மாத்தலாம். அப்படி வர ஆன்சர் வரும். அப்ப என்ன இந்த sin square beta க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா 1 minus cos square beta. ஆல்ரெடி எனக்கு 9th ல இருந்து படிச்சிருக்கேன், 9th 10th எல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கேன். அந்த ஃபார்முலா sin square beta க்கு 1 minus cos square beta. அதே போல இங்க அதுதான் a. சரியா? நெக்ஸ்ட் each term மல்டிபிள் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் என்ன பண்றேன்னா a minus இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிரிச்சுடுறேன். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் each term மல்டிபிள் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் பிளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் பண்றேன். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்றேன். அப்ப ரிமைனிங் ஆன்சர். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரைட் ஹேண்ட் சைடு போடுவா, ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுவா. இந்த நெகட்டிவ் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டா உனக்கு என்ன ஆயிடும்? நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் என்ன பண்றேன்னா இப்படி மாத்திக்கிறது a minus the whole square. இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்த ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கொயர் என்னது ஈக்குவல் டு சிம்பிள் என்னது ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அதுக்கு வந்து cos square alpha minus cos square beta is equal to 1. அப்ப மைனஸ் டேர்ம் இது வந்து பிளஸ் டேர்ம். அப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்கு? cos square alpha is equal to cos square beta. cos square alpha வும் cos square beta வும் ஈக்குவல் சொல்லியாச்சு. இதே போல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த cos square alpha க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 1 minus sin square alpha ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் cos square beta க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 1 minus sin square beta. அப்ப இந்த 1 கேன்சல், இந்த 1 மைனஸ் கேன்சல். அப்ப என்னது? sin square alpha is equal to sin square beta. Okay students, next first sum. First condition left hand side is equal to right hand side. Left hand side எடுத்துக்கிறேன். Left hand side sin power 4 alpha sin power 4 beta. இது என்ன? sin squared alpha the whole square sin squared beta the whole square பிரிச்சுக்கிறேன். இது என்ன ஃபார்முலா இருக்கு? a square plus b square. அப்ப a minus b the whole square plus 2ab. அந்த ஃபார்முலா a given this term b given this term அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணது இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியும்? sin squared alpha வும் sin squared beta வும் ஈக்குவல் தெரியும். sin squared alpha க்கு sin squared beta சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி, sin squared beta க்கு sin squared alpha சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி, யுவர் சாய்ஸ். சப்ஸ்டிட்யூட் பண்ணா அந்த டேர்ம் என்ன ஆயிடும்? பிளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் 0 ஆயிடும். அப்ப இந்த டேர்ம் விட்டுட்டேன். ரிமைனிங் டேர்ம் இருக்கு 2 sin squared alpha sin squared beta. அப்ப left hand side is equal to right hand side. First condition is over. Second another one, cos power 4 beta divided by cos squared alpha
plus sin power 4 beta divided by sin square alpha is equal to 1. Next இந்த power 4 term ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்றேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? cos square alpha னா cos square beta சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். cos square sin square alpha னா sin square beta சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அந்த டேர்மா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். கீழே இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் வந்து cos square beta plus sin square beta is equal to 1. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ்? listen. Fourth sum, if sin theta plus cos theta is equal to m, sin theta plus cos theta is equal to m, so that sin power 6 theta plus cos power 6 theta is equal to 4 minus 3 into m square minus 1 divided by 4, where m square less than or equal to 2. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா given condition m ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த ஆன்சர் show that or prove that அப்படினா left hand is equal to right hand side ப்ரூவ் பண்ணணும். அப்ப இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. left hand is equal to right hand side ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எப்போ மேக்ஸ் போட்டு என்ன சொல்லிருக்கேன்? சொல்யூஷன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சொல்யூஷன் given என்ன கொடுத்திருக்காங்க? sin theta plus cos theta is equal to m. sin theta plus cos theta is equal to m. இப்ப left hand side is equal to right hand side ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் left hand side எடுத்துக்க. left hand side இருக்கு. left hand side என்ன இருக்கு? sin power 6 theta plus cos power 6 theta. ஃபர்ஸ்ட் left hand side மட்டும் எடுத்து நான் ஒரு ஆன்சரை ப்ரூவ் பண்ண போறேன். அப்ப left hand side sin power 6 theta plus cos power 6 theta. இந்த sin power 6 theta நான் எப்படி எழுதுறேன் அப்படினா என்னது sin square theta த whole sin cube என்னது whole cube plus என்னது இது எப்படி பிடிக்கிறேன் cos square theta த whole cube. அதாவது sin power 6 theta plus cos power 6 theta ஓட எப்படி பிடிக்கிறேன் அப்படினா sin square whole power 3 cos square theta whole power 3. இந்த பவர் வந்து பாருங்க 6 வந்துருமா? இந்த பவர் வந்து 2 3s are 6, சேம் ஆன்சர். இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினா a³ + b³ ஃபார்மட்ல இருக்கு. a³ + b³ னா அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி படிச்சிருக்க. என்ன படிச்சிருக்க? அதாவது a³ + b³ ஃபார்முலா என்னது? a - b a minus அப்ப a³ + b³ னா a + b into a square minus ab plus b square. ஃபார்முலா a³ + b³ னா ஃபார்முலா என்னது? a³ + b³ னா a + b into a square minus ab plus b square. இது இங்க மைனஸ் வந்தா ஃபார்முலா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். அப்ப இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a க்கு பதிலா என்ன இருக்கு? sin square theta, b க்கு பதிலா என்ன இருக்கு? cos square theta. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? அப்ப we can substitute என்னது? நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணது a plus b. a க்கு பதிலா என்னது? sin square theta. sin square theta. b க்கு பதிலா என்ன இருக்கு? cos square theta. next a square minus ab plus b square. a க்கு பதிலா sin square theta. அப்ப இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ஸ்கொயர் என்னது? sin power 4 theta வரும். என்ன வரும்? sin power 4 theta minus a க்கு பதிலா sin square theta, b க்கு பதிலா என்னது? cos square theta. next b க்கு பதிலா இருக்கு. அப்ப b க்கு பதிலா cos square. இந்த ஸ்கொயர் வரும். cos power 4 theta வரும். cos power 4 theta. okay students, இப்ப sin square plus cos square வேல்யூ வந்து ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டியோட வேல்யூ நமக்கு 1 ன்னு தெரியும். அப்ப இதோட வேல்யூ வந்து 1 into sin power 4 theta minus sin square theta cos square theta plus cos power 4 theta. இத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா sin power 4 theta வை sin square the whole square னு பிரிச்சிட்டேன். a plus b a minus b ஃபார்மட்ல பிரிக்கிறதுக்கு இது எப்படி பிரிச்சிட்டேன் அப்படினா என்னது sin square theta the whole square. next minus அப்படி இருக்கு sin square theta cos square theta. இந்த டேர்ம்ல எப்படி எழுதுறேன்? cos power 4 theta வை cos square theta வை whole square. okay students, என்ன பண்ணிருக்கோம்? என்னது sin power 6 theta plus cos power 6 theta. அப்ப என்னது sin square the whole cube cos square the whole cube பிரிக்கிறேன். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a³ + b³ ஃபார்மட்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா என்னது? a³ + b³ னா a + b a square minus ab plus b square. அப்ப a க்கு பதிலா this term, b க்கு பதிலா this term அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதோட வேல்யூ வந்து ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி 1. இந்த sin power 4 theta வை எப்படி எழுதலாம்? sin square the whole square எழுதலாம்.
cos power 4 எவ்வளவுதான் cos square the whole square எழுதணும். இப்போ நம்ம trigonometry ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படினா என்ன ஃபார்முலா trigonometry ஃபார்முலாஸ் என்ன ஃபார்முலா பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படினா ஃபார்முலா a plus b the whole square a plus b the whole square formula என்னது a square plus b square minus 2ab சரியா a square plus b square னா trigonometry formula என்னது a plus b the whole square minus 2ab அப்ப இந்த ஃபார்முலால இத a ன்னு எடுத்துக்கங்க இத b ன்னு எடுத்துக்கங்க இத a இத b ன்னு எடுத்துட்டா அப்ப அதுக்கு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் left hand is equal to இத a இத b ன்னு எடுத்தது அப்ப sin square theta plus cos square theta the whole square minus 2 into a க்கு பதிலா இருக்கு sin square theta b க்கு பதிலா இருக்கு cos square theta அப்ப sin square theta cos square theta அதுல ஒரு என்னது minus sin square theta cos square theta இருக்கு அப்ப என்னது minus sin square theta cos square theta okay students இப்போ sin square plus cos square வேல்யூ 1 அப்ப 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 1 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வரும் 1 தான் வரும் 1 நெக்ஸ்ட் இது ஒரு மைனஸ் தான் இது ஒரு மைனஸ் தான் இங்க எதுமே இல்ல 1 ன்னு பார்த்தோம் அப்ப 2 மைனஸ் என்னது அப்ப minus 3 sin square theta cos square theta so இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன வெச்சுமா ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஓகே ஸ்டூடண்ட் இப்போ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு next left hand side நம்ம ப்ரூவ் பண்ணோம் left hand side அது 1 minus 3 sin square theta cos square theta next right hand side நமக்கு என்ன இருக்கு right hand side क्वेश्चन நம்ம கொடுத்தாங்க 4 minus 3 into m square minus 1d whole square divided by 4 இது right hand side கொடுத்திருக்க term அப்ப right hand side கொடுத்திருக்க termல நம்ம அப்படியே இந்த m க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப 4 minus 3 into m க்கு பதிலா தெரியும் sin theta plus cos theta the whole square minus 1 whole square okay students இப்போ என்ன பண்ணிருக்கோம் m க்கு பதிலா மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த -1 இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கு divided by என்ன இருக்கு 4 okay students next என்னது இந்த 4 அப்படியே வச்சுங்க இந்த -3 அப்படியே இருக்கு இது a plus b the whole square ஃபார்முலா பிரிச்சுங்க a plus b whole square ஃபார்முலா என்னது a square plus b square plus 2ab அப்ப a க்கு பதிலா sin அப்ப என்ன வரும் sin square theta cos square theta plus 2 into sin theta cos theta minus 1 the whole square என்னது இது அப்படியே நான் பிரிச்சுறேன் மைனஸ் அப்படியே இருக்கு the power square அப்படியே divided by 4 okay next the sin square plus cos square value என்னது 1 sin square plus cos square value என்னது 1 அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் 4 minus 3 into sin square plus cos square value 1 plus 2 sin theta cos theta minus 1 the whole square divided by 4 next இந்த plus 1 the minus 1 cancel இந்த ஸ்கொயர் வந்து உட்கார்ந்தா என்ன ஆயிடும் 4 minus 3 into 2 squares are 4 sin square பண்ணா sin square theta cos square பண்ணா cos square theta divided by 4 இப்ப எல்லாத்துலயும் 4 காமனா இருக்கா அப்ப 4 காமனா எடுத்து கேன்சல் பண்ணா 4 கேன்சல் இந்த 4 கேன்சல் ஆயிடும் அப்ப கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர் 1 minus 3 sin square theta cos square theta இது ஈக்குவேஷன் 2 from left hand side ஒரு ஈக்குவேஷன் முடிச்சிரும் right hand side இது ரெண்டு ஈக்குவல் ஆகுதா அப்ப therefore என்னது left hand side is equal to right hand side left hand side right hand side இது ஈக்குவல் ஆகுது from 1 and 2 from 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல் அப்ப क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க sin power 6 theta cos power 6 theta is equal to 4 minus 3 m square minus 1 the whole square divided by 4 இதான் தேவையான क्वेश्चन once again பாருங்க ஸ்டூடண்ட்
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா fourth sum m ஓட வேல்யூ கொடுத்து left hand side equal to right hand side prove பண்ண சொல்றா so அப்ப நான் left hand side எடுத்துக்கிறேன் இது given term left hand side sin power 6 theta plus cos power 6 theta அப்படினா sin square the whole cube cos square the whole cube பிரிச்சுக்கிறேன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன் பிரிச்சுக்கிட்டு இது என்ன ஃபார்ம் இருக்கு a cube plus b cube அப்ப a cube plus b cube ஃபார்ம் என்னது a plus b a square minus ab plus b square a க்கு பதிலா sin square theta b க்கு பதிலா cos square theta இந்த ஃபார்முலா அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இதுக்கு பதிலா வேல்யூ என்னது இதுக்கு பதிலா வேல்யூ நமக்கு 1 இந்த sin power 4 theta cos power 4 theta இந்த sin power 4 க்கு பதிலா எனக்கு sin power 4 அப்படினா sin square இது whole square பிரிச்சுங்க ஏனா இந்த ஸ்கொயர் இந்த sin power 4 இந்த cos power 4 எப்படி பிரிச்சுங்க அப்படினா cos square theta தான் whole square இந்த ஸ்கொயர் வந்தா 4 அப்ப இந்த டெர்மினேட்டரை இப்படி பிரிச்சிட்டு இந்த sin square the whole square cos square the whole square இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணனும்னா a square plus b square ஃபார்முலா a square plus b square ஃபார்முலா என்னது a plus b the whole square minus 2ab அப்ப a க்கு பதிலா என்ன தெரியும் sin square theta b க்கு பதிலா என்ன தெரியும் cos square theta அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப a க்கு பதிலா sin square b க்கு பதிலா cos square the whole square minus 2 into a க்கு பதிலா sin square b க்கு பதிலா cos square next இது சம்ல previous சம்ல வருது அப்படிங்கிறது sin theta sin square theta cos square theta next sin square plus cos square வேல்யூ 1 இதுக்கு பதிலா வேல்யூ என்ன 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் இது minus 2 sin square theta cos square theta இது ஒரு minus sin square cos square என்னது 3 sin square cos square இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆன்சர் வந்துச்சு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு சேம் கண்டிஷன் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு m க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல பிரிச்சு விடுறேன் இதோட வேல்யூ என்னது 1 இந்த பிளஸ் 1 இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆயிருச்சு நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயரை வந்து உள்ள சப்ஸ்டிட்யூட் எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 sin ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் பண்ணா cos ஸ்கொயர் நெக்ஸ்ட் 4 எல்லா 4 நியூமரேட்டர் காமனா எடுக்கிறேன் டினாமினேட்டர்ல 4 கேன்சல் ஆயிருச்சு அப்ப 1 minus 3 sin square theta cos square theta c ஈக்குவேஷன் அது 2 from left hand side right hand side equal ஆகுது அப்ப from equation 1 and 2 ஐ ஈக்குவல் பண்ணா தேவையான ஆன்சர் ஓவர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் next sixth sum if y is equal to given condition so that the answer prove பண்ண சொல்லிருக்காங்க எல்லாமே prove that so that னா left hand side equal to right hand side prove பண்ணனும் trigonometry பொறுத்தவரைக்கும் எந்த சம் எப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஆனா அந்த கண்டிஷன் சரியா போற வழி மட்டும் கரெக்ட்டா இருந்துச்சுனா நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல next sixth sum given என்ன கொடுத்தாங்க given y is equal to என்னது 2 sin alpha divided by 1 cos alpha plus sin alpha cos alpha plus sin alpha cos alpha plus sin alpha இந்த given data கொடுத்திருக்காங்களா இந்த given dataவை கொடுத்துட்டு இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க நான் இந்த given data கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ண பாருங்க y is equal to 2 sin alpha 1 plus இந்த cos alpha கிட்ட sin alpha பண்ணிடலாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் என்னது cos alpha இது ஒரு பிராக்கெட் ஆகும் plus cos alpha என்ன மீனிங்க ஒண்ணு இல்ல 1 sin alpha அதோட தனி டேர்மாவும் இந்த cos alpha தனி டேர்மா இருக்கு இதுக்கு அப்புறம் இதோட கான்ஜுகேட் எடுத்து மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணா ஈஸி ஆன்சர் தான் அதனால புரியும் இப்போ என்னோட இதோட பிராக்கெட் எடுத்தா வந்து வேலை சேஞ்ச் ஆகாதுல நம்மளோட தேவைக்காண்டி பிராக்கெட் போட்டுக்கிறேன் இப்போ இதோட கான்ஜுகேட் என்ன இதோட கான்ஜுகேட் என்னது இதோட கான்ஜுகேட் வந்து பிளஸ் டேர்ம் வந்தா மைனஸ் ஆல்ரெடி 10th லே படிச்சது கான்ஜுகேட் என்ன பண்ணுது 1 plus sin alpha இந்த பிளஸ் டேர்ம் வந்து மைனஸ் அப்ப என்னது cos alpha divided by என்ன இருக்கு அதே 1 plus sin alpha minus cos இதோட கான்ஜுகேட் எடுத்து மேலே இங்கே மல்டிப்ளை இப்ப நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை நியூமரேட்டர் அப்ப மல்டிப்ளை என்ன வரும் 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by இது sin a plus b sin a minus b ஃபார்மட் இருக்கு sin a plus b sin a minus b நம்ம ஃபார்முலா என்னது அப்ப a plus b a minus b என்னது a square plus b square அந்த ஃபார்முலா வச்சுனா அப்ப இது என்ன ஸ்கொயர் இங்க பிளஸ் இங்க மைனஸ் என்னது மைனஸ் cos square alpha ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் நியூமரேட்டர் இதுவே பண்ணல நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்க sin alpha 1 plus sin alpha minus cos alpha
divided by இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க 1 plus sin alpha the whole square minus cos square alpha trigonometry identity என்னது 1 minus sin square alpha இதுக்கு என்ன பண்ணலாம் 1 minus sin square alpha 1 minus sin square alpha அப்ப இந்த cos square alpha வந்து 1 minus sin square இப்ப 1 minus sin square alpha இது எப்படி பண்ணா 1 ஓட பவர்ல என்ன போட்டாலும் ஆன்சர் வந்து 1 தான் அப்ப இந்த a square minus b square ஃபார்மட்ல மாத்திக்கலாமா a square minus b square அப்ப என்ன வரும் நியூமரேட்டர் எதுமே சேஞ்ச் பண்ணல y is equal to numerator என்னது 2 sin alpha 1 plus sin alpha minus cos alpha divided by first term நான் ஒண்ணுமே பண்ணல sin alpha the whole square minus இது எனக்கு a square minus b square ஃபார்மட்ல பிரிச்சுறேன் அப்ப என்னது a plus b into a minus b பிரியா இப்ப இது ஒரு டேர்ம் மைனஸ் இது ஒரு டேர்ம் மேக்ஸ் பொறுத்தவரை பிளஸ் மைனஸ் தான் டேர்ம் பிரிக்குது இது ஒரு டேர்ம் மைனஸ் இது ஒரு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம்ல இது 1 plus sin alpha ரெண்டு டேர்ம் இருக்கு இங்க ஒரு டேர்ம் இருக்கு 1 plus sin alpha காமன் எடுக்கிறேன் அப்ப காமன் எடுத்தா என்ன வரும் நியூமரேட்டர்ல 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha numerator denominator என்ன பண்றேன் 1 plus sin alpha காமன் எடுக்கிறேன் காமன் எடுத்தா நேரம் 1 plus sin alpha காமன் எடுத்தா இங்க ஒரு 1 plus sin alpha எடுத்தோம்னா ஒரு 1 plus sin alpha இருக்கு 1 plus sin alpha இங்க நெக்ஸ்ட் இங்க ஒரு sin plus இந்த டேர்ம் போயிட்டு இங்க இருக்கலாம் இந்த டேர்ம் மட்டும் இருக்கு இந்த மைனஸ் வந்து ஈச் டேர்ம் மல்டிபிள் பண்றேன் ஈச் டேர்ம் என்னது -1 மைனஸ் into மைனஸ் பிளஸ் sin alpha ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த -1 அந்த -1 +1 கேன்சல் ஆயிடுச்சு அப்ப என்ன இருக்கும் 2 ஆல்பா அப்ப என்ன வருது 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by என்னது 1 plus sin alpha plus sin alpha என்னது 2 sin alpha 2 sin alpha இந்த 2 sin alpha இந்த 2 sin alpha கேன்சல் அப்ப என்ன ரைட் ரெஃபரன்ஸ் இருக்கு y இருக்கு அப்ப 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus sin alpha இப்ப தேவையான ஆன்சர் வந்துச்சா பாருங்க தேவையான ஆன்சர் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்துச்சு ஒண்ணு இல்ல பாருங்க ஒரு given data கொடுத்தாங்க ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இந்த given data எடுத்துட்டேன் given data ஒண்ணு இல்ல இந்த cos alpha வந்து செய்யணும் sin alpha வந்து செய்யணும் தனியா பிரிச்சு இது ஒரு பிராக்கெட் போட்டு தனியா பிரிச்சு இது ஒரு டேர்ம் பிளஸ் இது ஒரு டேர்ம் இதோட கான்ஜுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிபிள் பண்றேன் கான்ஜுகேட் என்னது பிளஸ் ஆதா மைனஸ் ஆதா பிளஸ் ஏன்னா எந்த ஒரு டேர்மால மல்டிபிள் பண்ணி அதே டேர்மால டிவைட் பண்ணா மேக்ஸ் பொறுத்தவரை வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்ப இது மைனஸ் என்னன்னா அப்ப இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றேன் இப்ப நியூமரேட்டர் மல்டிபிள் பண்றேன் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணா நியூமரேட்டர் அப்படியே வந்துருச்சு டினாமினேட்டர் என்ன பண்றேன் sin a plus b a minus b ஃபார்முலா இருக்கு அப்ப a plus b a minus ஃபார்முலா என்னது a square minus b square அப்ப நெக்ஸ்ட் இந்த cos squared alpha க்கு என்ன பண்ணலாம் 1 minus sin squared alpha ன்னு போடலாம் அந்த 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் நம்ம தேவையான இந்த 1 ஸ்கொயர் பண்ணிக்கணும் 1 ஸ்கொயர் பண்ணா a square minus b square ஃபார்முலா இருக்கு இத a square minus b square ஃபார்முலா a plus b a minus b ன்னு பிரிச்சு விட்டு அடுத்த டேர்ம்ல 1 plus sin alpha வை காமன் எடுக்கணும் இங்க ஒரு sin alpha இங்க ஒரு 1 plus sin alpha காமன் எடுத்தா இங்க ஒரு 1 plus sin alpha இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு இந்த டேர்ம் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா இந்த +1 -1 ஆயிடும் மைனஸ் ஆயிடும் பிளஸ் ஆயிடும் இந்த 1 கேன்சல் sin alpha வந்து 2 sin alpha இந்த 2 sin alpha கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன வரும் 1 plus sin alpha minus cos alpha divided by this term அப்ப தேவையான ஆன்சர் வந்துச்சு ஓகே ஸ்டூடண்ட்ஸ்